Hello students, important 2 mark 3 mark series la number irukom lesson number 3 correct lesson number 3 la example problem 3.5 ரொம்ப important problem நம்ம இந்த சீரிஸ்ல பார்க்கிறது எல்லாமே important problem repeated problems தான் பார்த்துட்டு இருக்கோம் சரிங்களா ரைட் ஓகே இப்போ பாருங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க The repulsive force between two magnetic poles in air is force கொடுத்திருக்காங்க repulsive force கொடுத்திருக்காங்க force உடைய வேல்யூ எவ்வளவு கொடுத்திருக்காங்க 9 into 10 to the power of correct 10 to the power of minus 3 newton னு கொடுத்திருக்காங்க okay if two poles are equal strength இதுதான் முக்கியமான வார்த்தை equal strength னு கொடுத்துட்டாங்க அப்படினா QMA வும் QMB யும் என்னவா இருக்குன்னு அர்த்தம் சேமா இருக்குன்னு அர்த்தம் கரெக்டா அவங்களுடைய போல்ஸ் உடைய ஸ்ட்ரெngth எப்படி இருக்குன்னு சொல்லிட்டாங்க சேமா இருக்கு அப்ப நம்ம என்ன எடுத்துக்கலாம் சிம்பிளா we can take it as அப்படியே நம்ம QM னு எடுத்துக்கலாம் இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் and separated by a distance of 10 cm அப்ப இவங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளவா டிஸ்டன்ஸ் வேல்யூ நம்ம R is equal to 10 centimeter. இந்த 10 centimeter நம்ம எப்படி எழுதுவோம் 10 into கரெக்டா 10 into 10 to the power of centimeterல அதனால -2 போட்டு போடுவோம் மீட்டர்னு மாத்துவோம் கரெக்ட் சரி இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டா ஃபார்முலாக்கு போயிடலாமா ஃபார்முலா என்னது நமக்கு ஃபார்முலா தெரியும் நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும் F is equal to correct F is equal to K correct QMA QMB correct pole strength A correct அடுத்து pole strength B divided by என்னது R square இதான் நம்மளுடைய ஃபார்முலா அப்ப இந்த இடத்துல பாருங்க இந்த k அப்படிங்கிறது என்னது this is called as a constant where k is nothing but mu naught by 4 pi mu naught by 4 pi பசங்க எங்க தப்பு பண்ணுவாங்கன்னா அவங்க k அப்படின்னு பார்த்த உடனே 1 by 4 pi epsilon naught போட்டு விட்டுருவாங்க அந்த தப்பை பண்ணாதீங்க அது ஃபர்ஸ்ட் லெசன் எலக்ட்ரிக் சார்ஜஸ் இது வந்து மேக்னெட்டிக் போல்ஸ் மேக்னெட்டை பற்றி பேசுறதுனால இதனுடைய ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஃபார் த ஃப்ரீ ஸ்பேஸ் வந்து mu naught by 4 pi அப்படின்னு சொல்லுவோம் இந்த mu naught by 4 pi வேல்யூ இருக்குல்ல இதை வந்து நம்ம அப்ராக்சிமேட்டா என்னன்னு சொல்லலாம்னா 10 to the power of -7 சொல்லலாம் சரி ஓகேவா ஹென்றி மீட்டர் இன்வர்ஸ் வரும் யூனிட் பார்த்துக்கலாம் ஓகே ரைட் இப்போ பாருங்க இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் அப்படியே இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க சப்ஸ்டிட் பண்ணலாமா என்ன வரும் F is equal to கரெக்டா ஆக்சுவலா F உடைய வேல்யூ கொடுத்துட்டாங்கல்ல அப்ப அந்த வேல்யூ அப்படியே நம்ம சப்ஸ்டிட் பண்ணிடலாம் என்ன வேல்யூ கொடுத்திருக்காங்க 9 கரெக்டா 9 into 10 to the power of -3 equal to k க்கு தான் நான் என்ன சொல்லிட்டேன் உங்களுக்கு 10 to the power of -7 சொல்லிட்டேன் அப்ப 10 to the power of -7 QMA QMB என்னன்னு சொல்லலாம் நம்ம ஈக்குவல்னு சொன்னதால அப்ப QM into QM என்ன ஆகும் QM ஸ்கொயர் னு வரும் QM ஸ்கொயர் divided by கரெக்ட்டா divided by R ஸ்கொயர் உடைய வேல்யூ R உடைய வேல்யூ என்னது 10 into 10 power -2 அப்ப இத ஸ்கொயர் பண்ணி எழுதும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படியே பிராக்கெட்ல சப்ஸ்டிட் பண்ணுங்க 10 into 10 to the power of கரெக்ட்டா 10 -2 the whole square ஓகேவா இது புரிஞ்சுச்சா அடுத்து நமக்கு என்ன வேணும் இதுல இருந்து QM தான வேணும் தட் இஸ் இந்த QM ஸ்கொயரை மட்டும் ஒரு சைடு வச்சுக்கிட்டோம்னா QM ஸ்கொயரை மட்டும் ஒரு சைடு வச்சுக்கிட்டோம்னா இது இந்த டேர்ம் இங்க போச்சுனா மல்டிப்ளிகேஷன் கரெக்ட்டா அப்ப 9 into 10 to the power of -3 into 10 ஸ்கொயர் பண்ணா என்ன கிடைக்கும் 100 into 10 to the power of -2 10 to the power of -2 போச்சுனா என்ன ஆகும் 10 to the power of -4 னு வரும் divided by கரெக்ட்டா divided by
இந்த 10 to the power of minus 7 என்ன ஆகும்? கீழே இறங்கிடுமா? கரெக்டா? கீழே இறங்கி அப்போ 10 to the power of minus 7. இது வரைக்கும் புரிஞ்சிச்சா? இப்போ பாருங்க அடுத்து என்ன பண்ண போறோம்ட்டு ஈக்குவல் டு போட்டுட்டு சரியா ஈக்குவல் டு போட்டுட்டு ஓகே 9 into 100 என்னது 900 ஓகே போட்டாச்சு இன்டூ இது என்ன வரும் 10 to the power of minus 7 வருமா இதுவும் பண்ணா இன்டூ இந்த 10 to the power of minus 7 மேலே போச்சுன்னா என்ன ஆகும் 10 to the power of plus 7 வரும் கரெக்டா அப்போ இங்கே யார் இருக்கா நம்மளுக்கு QM ஸ்கொயர் ரைட் இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க அடுத்து என்ன பண்ணணும் நம்ம இது ரெண்டுத்தையும் அப்படியே சால்வ் பண்ணிடலாமா எஸ் இது ரெண்டுத்தையும் அப்படியே நம்ம அடிச்சு விட்டுறலாம் இந்த 10 power minus 7 இந்த 10 power plus 7 என்ன ஆகிடும் கேன்சல் அவுட் ஆகிடும் அப்போ இந்த QM மட்டும் ஒரு சைடு வச்சுக்கிட்டோம்னா இது என்ன ஆகும் நம்மளுக்கு ரெண்டு சைடு ரூட் எடுத்தோம்னா ரூட் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும் ரூட் ஆஃப் 900 என்னன்னு சொல்லுவோம் நம்ம 13 சொல்லுவோம் கரெக்டாக இப்போ இந்த இடத்துல ரூட்டும் இந்த இடத்துல ரூட் எடுத்தோம்னா என்ன ஆகும் ரூட் ஸ்கொயரும் கேன்சல் அவுட் ஆகிடும் QM இதுக்கு எடுத்தோம்னா 13 வரும் அப்போ இதோட யூனிட் என்னது நியூட்டன் டெஸ்லா இன்வர்ஸ் கரெக்டா இதுதான் ஒரு போல் ஸ்ட்ரெங்தோடைய வேல்யூ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதுதான் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க நம்ம என்ன பண்ணிட்டோம் கண்டுபிடிச்சாச்சு ஸ்ட்ரெயிட் ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சாச்சு கால்குலேட் த போல் ஸ்ட்ரெங்த் ஆஃப் ஈச் போல் ஸோ ஈச் போலோடைய போல் ஸ்ட்ரெங்த் வேல்யூ நம்ம என்ன பண்ணிட்டோம் கண்டுபிடிச்சிட்டோம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச்